ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 23 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து யமுனா வந்து நிவினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிவின் வந்து பைக்ல வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ விஜயோட ஆஃபீஸ்க்கு வர்றாரு. அப்போ வாசல்ல நின்று எடுத்து பார்க்கும்போது, இந்த யமுனா எதுக்கு இவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்கா? இவளை அவாய்ட் பண்றது தான் நல்லது. அப்புறமா திருப்பியும் மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனை தான் சொல்லிட்டு அங்கே உள்ள வர்றாரு. உள்ள வந்து விஜயை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து உள்ள விஜய் கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி நிவின் ஒருத்தவங்களை பார்க்க வந்திருக்கிறாரானோடனே இவ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் எதுக்கு நம்மளை பார்க்க வந்திருக்கிறான்? ஐயோ, இந்த ஆர்வ கோளாறும் இந்த அவசர குடுக்கையும் சேர்ந்து இப்ப என்ன பண்ண போறீங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் அவரை வெயிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப நிவின் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே விஜய் வந்து எட்டி பாக்குறாரு. நம்ம வந்து தேவையில்லாம இவங்கிட்ட சொன்னதுனால இப்ப அது நமக்கே பிரச்சனையா வந்து நிக்குது. இவன் வேற எதனாச்சும் சொன்னா சுகர் பேஷண்ட் மாதிரி கத்துவானே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டே உள்ள வந்து உட்கார்ந்துடுறாரு. இப்ப உள்ள வந்து உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த மாதிரி காவேரி வந்து யாரு அவங்க யமுனா லவ் பண்ற பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றானோடனே சத்தியம் பண்ணி கொடுத்தது வந்து இதா போயிடுச்சுல. இப்ப நம்மளும் அப்படித்தானே நிவினுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோம். அப்ப அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, காவேரி எப்படி இருந்தாலும் நமக்கு தான். அதுவும் இந்த மாதிரி டைம் பார்த்து ப்ளே பண்ற இவன் கூட எல்லாம் காவேரி அனுப்ப முடியாது. காவேரி நம்ம கூடயே இருக்கட்டும். கான்ட்ராக்ட் முடிஞ்சா தானே நம்ம வந்து காவேரி இவன் கூட அனுப்புறதா சொல்லியிருக்கோம். கான்ட்ராக்டே முடியாதுல்ல, அப்புறம் எப்படி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவருக்கு அவரே நிறைய காரணம்லாம் சொல்லி சமாதானம் சொல்லிட்டு கடைசியில என்ன நினைக்கிறாருன்னா, சரி சரி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட வந்து எனக்கு வந்து பேக் டு பேக் மீட்டிங் நிறைய இருக்குது, அதனால அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லிருங்க அப்படின்னோடனே இப்ப நிவினை கூப்பிட்டு அவர் சொல்லிடுறாரு. நிவின் கிளம்பினோடனே காவேரி ஓடி வந்து கேக்குறாங்க, இவர் எதுக்கு இங்க வந்துட்டு போறாருனோடனே இந்த மாதிரி சாரை பார்க்க தான் வந்துட்டு போறாருனோடனே இப்ப காவேரி கேபின் போறாங்க. அதுக்குள்ள விஜய் இங்க இருந்து என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி இருந்தாலும் அவளை விட்டுட்டு உன்னால இருக்க முடியாதுல்லடா, அதுக்காண்டி என்னென்ன கம்பி கட்டெல்லாம் சொல்ற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவரை பார்த்து கை வச்சுட்டு, திருட்டு ராஸ்கல்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காவேரி உள்ள வந்துடுறாங்க. இப்ப காவேரி வந்து நிவின் எதுக்கு இங்க வந்துட்டு போறான் அப்படின்னு சொல்லி கத்துனோடனே, ஐயோ இவ வேற வந்து கேக்குறாளேன்னொடனே, எங்களுக்குள்ள நிறைய டீலிங் இருக்கும், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, கிளாம்பாக்க மெயில் அனுப்புறேனே இப்போ பாத்தியா இல்லையா அப்படின்னோடனே இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மட்டும் உங்க பர்சனலா இங்க பேசுவீங்க, என்னைய மட்டும் பேசக்கூடாது, போய் வேலையை பாருன்னு சொல்றீங்க அப்படிதானே. இப்ப விஜய்க்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஆனா காவேரி வந்து அப்படி கோவமா பேசுனதுனால அப்படி அமைதியா இருந்துட்டு, ஆமா நான் பாஸ், நான் அப்படிதான் சொல்லுவேன், போய் வேலையை பாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இங்க நிவின் வெளியில வந்து யமுனாக்கு கால் பண்றாரு. கால் பண்ணோடனே யமுனா வந்து ப்ளீஸ் காவேரியை மறந்துட்டு என்னை வந்து கொஞ்சம் இது பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு அழுறாங்க. நிவின் வந்து எப்போ மாதிரி பேசிட்டு போனை வச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து குமரனை வந்து யாருமே மதிக்காத மாதிரி நடத்துறாங்க. அதை பார்த்தோன்னே இங்க கங்கா வர டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ உடனே குமரன் என்ன சொல்றாருன்னா, காஸ்டியூமர் அண்ணே எனக்கு சொல்லி தந்ததே அதுதான், யாருமே இந்த மாதிரி நம்மளை வந்து அவமானப்படுத்தினாலும் நம்ம அதுல இருந்தா மேல வரணும், நம்ம நல்லா ஃபேமஸ் ஆயிட்டோம்னா எல்லாருமே நமக்கு எல்லாம் செய்வாங்கன்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி ஓடி வராங்க. யமுனா மட்டும் தான் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கதவு தட்டி பார்க்குறாங்க. இப்போ யமுனா வந்து வந்தோடனே இப்போ காவேரியை பார்த்தோன்னே, எதுக்கு நீங்க வந்து, உனக்கு தான் இங்கே பெரிய வீடு இருக்குல்ல, அங்கே போக வேண்டியதானே, உனக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு, நீ தொலைச்சிக்காதுன்னு சொல்லிட்டு யமுனா காவேரியை திட்டும்போது காவேரி வீட்டுக்குள்ள எட்டி பார்க்குறாங்க. நானா ஒன்றும் செத்து போயிட மாட்டேன், பயப்படாத, எனக்கு உண்மைக்குமே நீ எதனாச்சும் நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா உன் லைஃப்பை நீ வாழ ஆரம்பி, என் பிரச்சனை அதுவே சரியா போயிடும் அப்படின்னோடனே பாவம் காவேரி என்ன சொல்றதுனே தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.